எல்லா புகழும் இறைவனுக்கு. தமிழ் இலக்கிய வரலாற்றிலே நிறைய கவிஞர்களுடைய பாடல் வரிகளையும் கவிதைகளையும் நாம் வாசித்திருப்போம். ஆனால் கம்பனுடைய கவிதை வரிகளும் பாடல்களும் படிப்பவர்களை தன்னிலை மறந்து அதிலே மூழ்கச் செய்யக்கூடிய ஆற்றல் என்பது கம்பருடைய பாடல்களுக்கு உண்டு. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் என்று இத்தகைய சிறப்புமிக்க ராவணன் ராமனோடு முதல் நாள் போர் செய்து தோற்று போய் தன்னுடைய அரண்மனை வாசலுக்குள்ளே வருகிறான். இதுதான் காட்சி. அவன் எப்படி வருகிறான் என்பதிலே ஒரு உவமையை கூறுகிறார். அதனால் இந்த பாடல் அடுத்த நிலையை அடைகிறது. மாதிரம் எவையும் நோக்கான், வலநகர் நோக்கான், வந்த காதலர் தம்மை நோக்கான், கடல் பெரும் சேனை நோக்கான், தாது அவள் கூந்தல் மாதர் தனித்தனி நோக்க, தான் அப்பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான் என்று பாடுகிறார். அதாவது போரிலே தோற்று போய் ராவணன் வெட்கத்தோடு தலை குனிந்து தன்னுடைய அரண்மனைக்குள்ளே சென்றானாம். அவன் செல்லும் பொழுது எதையுமே அவன் பார்க்கவில்லையாம். தன்னால் முன்பு வெல்லப்பட்ட திசைகள் எதையும் அவன் பார்க்காதவனாய், தன்னால் பாதுகாக்கப்பட்டு செழுமையோடு நிற்கின்ற அந்த நகரத்தை கூட அவன் பார்க்காதவனாய், தன்னுடைய பிள்ளைகளும் பட்டத்தரசியரும் அரக்ககுல பெண்களும் அவன் வெற்றி பெற்று வருவான் என்று அரண்மனை வாசலிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கூட பார்க்காதவனாய் அவர்கள் எல்லோரும் ராவணனை உற்று நோக்கி பார்க்க, ராவணன் இந்த பூமி என்ற ஒற்றை பெண்ணை மட்டும் பார்த்து கொண்டே தன்னுடைய அரண்மனைக்குள் சென்றான் என்று சொல்கிறார். ஏனென்றால் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற ஒருவன், 10 தலை கொண்டவன், இலங்கை ராஜ்யத்தையே தன்னுடைய கைக்குள் வைத்திருந்த ஒருவன் இன்று ராமனோடு போட்டியிட்டு தோற்று போய் வந்ததற்கு காரணம் இந்த பூமாதேவி பெற்ற சீதாதேவியினால் வந்த விளைவுதானே இவ்வளவு துன்பமும் என்று நினைத்து இந்த பூமியை மட்டும் பார்த்து கொண்டவனாய் தன்னுடைய அரண்மனைக்குள் சென்றான் என்று எழுதுகிறார் கம்பர். ஒருவன் தோற்று போய் வெட்கப்பட்டு தலை குனிந்து வந்ததை இப்படி ஒரு கவி நயத்தோடு எழுத முடியுமா என்று சொன்னால் முடியும். கம்பனால் மட்டும்தான் அது முடியும். அதனால்தான் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு மேலே சென்று கம்பன் பார்த்தவையெல்லாம் கவி பாடும் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.